உக்ரைன் யுத்தம் எப்ப நிக்கும் அப்படின்னா யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப ஏறக்குறைய இந்த வாரத்துல நின்றும். ஏன் ட்ரம்ப் பதவியேற்கறதுக்கு முன்னாடி கூட நிற்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா ட்ரம்ப் பதவியேற்று 24 மணி நேரத்துல அவர் சொன்ன மாதிரியே யுத்தத்தை நிறுத்தவும் வாய்ப்பு இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு ஜெலன்ஸ்கி டீம் இறங்கி வந்துருச்சு அப்படின்னா நிலத்தை விட்டு கொடுக்கவே தயார் அப்படிங்கிறது தான். அதாவது பிடிக்கப்பட்ட இடங்கள் எல்லாமே ரஷ்யாவுக்கு சொந்தம் அப்படிங்கிற ரஷ்யாவோட அந்த ஸ்டாண்டுக்குள்ள உக்ரைன் போறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஜெலன்ஸ்கி ரெடி ஆயிட்டார், மக்களும் ரெடி ஆயிட்டார்கள். என்ன, ஜெலன்ஸ்கி பாதி மனசா ரெடி ஆயிருப்பாரு, இல்ல அப்படின்னா பாஸ் அமெரிக்கா சொல்லவும் ஓகே அப்படின்னு இருப்பார். ஆனா இங்க மக்கள் தான் ரொம்ப முக்கியம். மக்களோட மனநிலை அப்படிங்கிறது ஒரு 10% கூட கிடையாது தொடர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு. எல்லாரோட மனநிலையும் ஏறக்குறைய நிலங்கள் ரஷ்யா கிட்ட போட்டும் பரவாயில்ல, யுத்தத்தை நிறுத்திட்டு வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி நம்ம செல்வோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அமெரிக்க ஏஜென்சிகள் நடத்தின கருத்து கணிப்புல இதான் முடிவா வந்திருக்கு. மக்கள் தயார் நிலைக்கு போயிட்டார்கள். ரஷ்யா கிட்ட இருந்து வந்தோம், ரஷ்யாவே கொஞ்சத்தை எடுத்துக்குது, இதுக்கு காரணம் முட்டாள் ஜெலன்ஸ்கி தான் அப்படிங்கிற ஒரு முடிவை பெரிய அளவுல அவர்கள் மனசுல இருந்து இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. தாறுமாறான மனநிலை மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, போரோட ஆரம்ப கட்டத்துல போர் வராது அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு இருக்கிற வரையுமே ரஷ்யா கிட்ட நம்ம தோத்து போமாட்டோம் அப்படிங்கிற மனநிலை 100% இருந்துச்சு. அதுலலாம் மாற்று கருத்து இல்லை. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு இதுதாண்டா அவங்க வாழ்வாதார பிரச்சனைன்னு மேலை நாடுகள் நல்லா ஊத்தி வச்சிருந்தாங்க. ஜெலன்ஸ்கிக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உக்ரைன் மக்களுக்கும். ஆனா யுத்தம் வெடிச்ச அந்த செகண்டே மக்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்ன யுத்தம் வெடிச்சிருச்சு, யாருமே நேரடியா நம்ம கூட நிக்கல அப்படின்னு. அப்ப இருந்து குறைஞ்சு வந்து இப்ப 90%த்தையும் தொற்றுச்சுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிலங்கள் ரஷ்யாவுக்கே வச்சுக்கட்டும், போரை முடிச்சிருவோம், வாழ்வாதாரத்தை காப்பாத்துவோம், அங்கிட்டும் யாரு அப்படிங்கிற அந்த ஒரு சகோதர மனப்பான்மைக்குள்ள மக்களும் வந்தாச்சு. சரி, அண்ணன் ஜெலன்ஸ்கி ஏன் வந்தார் அப்படிங்கிறதா. ஜெலன்ஸ்கி வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அமெரிக்கால தலைமை மாறினதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த யுத்தத்தை ஜெலன்ஸ்கியால நடத்திட்டு போக முடியாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால ட்ரம்ப் வந்து கையெழுத்து போட்டு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அவரோட மனநிலை. ஆனா யுத்தத்துல நாட்கள் நெருங்க நெருங்க ரஷ்யா மிகப்பெரிய தன்னோட ஒட்டுமொத்த கோவத்தையும் காட்ட ஆரம்பிக்குது. காரணம், இவ்வளவு நாள் இப்போ ஒரு தடுமாற்றமான நிலைமையை கொடுத்தாங்க அப்படிங்கிறக்காக. உதாரணமா எவ்வளவோ பதிலடிக்கு பதிலடி அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஆக்ரோஷத்தை காட்டும் போது கூட ஒரே நாள்ல கைடட் பாம்ஸை சுமார் 134 பாம்ஸை தூக்கிட்டு போய் போட்டது இதுதான் முதல் தடவை. வருட கணக்குல நடந்துகிட்டு இருக்கு. கிரெம்ளின் தாக்குதலுக்கே பதிலடி கொடுத்து நகர்ந்துகிட்டு இருந்தார்கள். அப்படி இருந்தும் இவ்வளவு ஒரே நாள்ல கைடட் பாம்ஸோட எண்ணிக்கையை இவ்வளவு தாறுமாறா 100க்கும் மேற்பட்ட பாம்களை தூக்கி வீசுறது இதுதான் முதல் முறை. ஏன் இந்த அளவுக்கு அப்படின்னா, நாட்கள் செல்ல செல்ல முடிய போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் இவனுங்களை முடிக்க முடியுமோ முடிச்சிடணும். அதே மாதிரி நிலங்களை கைப்பற்றிடணும், திருப்பி எந்திரிக்கணும்னு ஒரு 100 வருஷத்துக்கு கூட யோசிக்க கூடாதுங்கிற வெறி பிடிச்சு ரஷ்யா அடிக்க ஆரம்பிக்குது. இத உக்ரைன் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்லோவா போகும் பேச்சுவார்த்தை வர வர ரஷ்யா அப்படியே ஸ்லோவா தான் போகும். ஏன்னா இங்க நம்ம ஆப்போசிட்ல பெரிய அளவு கவுண்டரே கொடுக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, கவுண்டர் கொடுக்காம போ, யாரும் இருக்கக்கூடாது பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி தாக்குதலோட கிராஃப கணிசமா இன்க்ரீஸ் பண்ணி விட்டார்கள். இத சற்றும் எதிர்பார்க்கல. யாரு? ராணுவ தலைமையும் எதிர்பார்க்கல, ஜெலன்ஸ்கியும் எதிர்பார்க்கல. இப்ப ராணுவம் வெளிப்படையாவே சொல்லிருச்சு, எந்த ஒரு ரஷ்ய ஆளில்லா விமானத்தையும் வீழ்த்த முடியாது. அது டெக்னாலஜி கம்மி கூடங்கிறத தாண்டி மேல பறக்கிறத வீழ்த்தணும் அப்படின்னா அடிப்படை தேவை என்ன? மிசைல் வேணும். மிசைல் அப்படின்னு பேப்பர்ல வேணா எழுதி வைக்கலாம், ஸ்டாக் இல்லடா அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில. அதனால கணிசமான தாக்குதல் வான்வெளி தாக்குதல் தான், எங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே ராணுவமும் தன் பங்குக்கு வந்து சரண்டர் ஆயிடுச்சு. மக்கள் சரண்டர், மக்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சரண்டர், ஆட்சி தலைமை சரண்டர், ராணுவம் சரண்டர், இப்படி எல்லாரும் சரண்டர் ஆகும்போது தன் பங்குக்கு தானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உக்ரைனோட பிசினஸ்மேன்கள் எல்லாம் சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் தடுக்கிறார்கள். என்ன அப்படின்னா, இவ்வளவு பரபரப்பா நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த ஆட்கள் சேர்றது அப்படிங்கிறத இன்னமும் ஒரு 3 மாசம் நான் தள்ளி போடுறேன்.
ராணுவ சட்டம் இருக்கும், ராணுவத்துக்கு ஆட்கள் சேர்றது அப்படிங்கிறது ஆகஸ்ட்ல முடியிற மாரி இருந்துச்சு. அத இன்னமும் 3 மாசத்துக்கு தள்ளி போடுறேன் அப்படிங்கிற அரசாணைய ஜெலன்ஸ்கி வெளியிட்டிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச வேலை இதான். இதுவுமே என்னடா சரண்டருக்கு போறவனுங்க ஏன்டா இப்படி ஆட்கள் சேர்க்கிறார்கள் அப்படின்னா, பைடன் விலகி கமலா ஹாரிஸ் வந்துட்டார்கள். அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இல்ல. ஆனா டொனேஷன் வந்து குமியுது. ஒருவேளை வெற்றி பெற்றுட்டா, அதுக்காக ஒரு ஏற்பாட நோக்கியும் போவோம் அப்படின்னு சொல்லி பைடன் நிர்வாகம் சொன்னதாக தகவல் வெளியில வருது. அந்த உத்தரவை ஏத்து தான் இந்த உத்தரவு உக்ரைனுக்குள்ள போட்டிருக்காரு. இது ஊரறிஞ்ச உண்மையா மாறிப்போச்சு. எப்ப? சில மணி நேரங்கள்ல ஏறக்குறைய 1லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள இதுக்காக தான் இந்த உத்தரவு வருது அப்படின்னு தெரிஞ்சனால, மக்கள் யாரும் லைன்ல வந்து நிக்க போறதும் கிடையாது. அதே சமயம் அங்க உள்ள பெரிய ஆட்கள், அங்க உள்ள பிசினஸ் மேன்கள் ஏறக்குறைய இங்க ரஷ்யால எப்படி ஒரு சிஸ்டம் இருக்கோ, அதே எலைட் சிஸ்டம் தான் அங்கேயும் இருக்கும். அவர்கள் பூரா யுத்தம் நிக்க போறது உறுதியாயிப்போச்சு. அதுக்கப்புறம் நாட்ட வழிநடத்தி செல்றதுக்கு மக்கள்கள் வேணும். இல்லாட்டி ஒர்க் ஃபோர்ஸ்க்கு நம்ம எங்க போறது? ஏற்கனவே பொருளாதாரம் அப்படிங்கிறது கீழ போயிருச்சு. அதனால இந்த ஆட்கள் எடுக்கிற விவகாரத்த தயவு செஞ்சு கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் தன் பங்குக்கு இந்த விஷயம் ஆரம்பிச்ச உடனே முட்டுக்கட்டை போட்டார்கள். பொதுவாவே அமெரிக்கா ஒண்ணு சொல்லும், ஜெலன்ஸ்கி அத செய்வாரு. மக்கள் எங்கிட்டோ ஒரு மூலையில இருந்து கத்துவார்கள். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரே மூச்சா நோ அப்படின்னு சொல்லி பெருசா ஒரு தடை விழுந்துருச்சு. எப்பயுமே இதெல்லாம் 1 வாரம் 10 நாள் கழிச்சு தடை வரும். அதுக்கு ஜெலன்ஸ்கி கண்டுக்க போறதே கிடையாது. ஆனா இந்த தடவ இந்த சட்டங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது, இதனால பிரயோஜனம் இருக்கு, இல்லைங்கிறத தாண்டி, சும்மா பேப்பர அப்படியே டேபிள்ல வச்சிருப்போம். பேப்பர் வெயிட் வைக்காம கூட அப்படின்னு ஒரு சூழ்நிலை பண்ணார்கள். ஆனா மக்கள் அந்த பேப்பர பிடுங்கி கிழிச்சு போட்டார்கள்னே எடுத்துக்கலாம். காரணம் இம்மீடியட்டா 1லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளேயே இதுதான் விஷயம். இத ஏத்துக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஒர்க் ஃபோர்ஸே இருக்காது. நாட்ட வழிநடத்தி செல்ல அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா இறங்கிட்டார்கள். ஏறக்குறைய 4 திசைகள்ல இருந்தும் உக்ரைன் யுத்தத்த முடிக்கிறக்கு உக்ரைனுக்குள்ளேயே புயல் கிளம்பிருச்சு. இனிமேல் அமெரிக்காவால விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டா, விளையாட முடியாது. அதே சமயம் அமெரிக்கா விளையாட முடியாது அப்படின்னு இன்னைக்கு நைட்டே முடிவு ஆக போறது கிடையாது. எலக்ஷன் வரை இழுக்கும். ட்ரம்ப்புமே அதத்தான் விரும்புவாரு. தான் வந்து 24 மணி நேரத்துல கையெழுத்து போட்டு நிறுத்தினதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுல தான் அவரும் இருப்பாரு. ட்ரம்ப் வராம நம்ம கட்சியே வந்துருச்சுனா அப்படிங்கிற முடிவுல பைடன் இருக்கார்கள். இந்த நடுப்பட்ட கால இடைவெளியில வச்சு செய்யணுங்கிற முடிவோட ரஷ்யாவும் இருக்கு. இதுதான் உக்ரைன் மக்கள கூடுதலான பதட்டத்துக்கு கொண்டு போகுது. உக்ரைன் மக்கள் மட்டும் கிடையாது. ராணுவமும் பதறி ஓடி வந்து மிசைல்கள் 0வா இருக்க போறது கிடையாது. என்ன 10, 15 இருக்கும். ஏன்னா கிரீன் ஜோன காப்பாத்துறக்காக. ஆனா அத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக 0 அப்படின்னு சொல்லி ராணுவம் முந்திக்கிட்டு வந்து சொல்றதோட பின்னால் உள்ள சூட்சமம் இதுதான். எப்படியோ அமெரிக்காவ முழுசா நம்புனா ஒண்ணுமில்லாம ரோட்ல தான் நிக்கணுங்கிறதுல உக்ரைன் மட்டும் விதிவிலக்கா வர முடியுமா என்ன? ஆனா இத தெரிஞ்சு ஜெலன்ஸ்கி வெல போனாரு. தெரியாம மக்கள் ஏமாந்ததோட விளைவு ஒட்டுமொத்தமா அவர்கள் தலையெழுத்தே மாறிப்போச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.